நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, பாப்புலரான ஆப்ஷன்ஸ் என்ன, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல டாப் ஆப்ஷனாக எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிசன் தான். எம்பிபிஎஸ் படிக்கணும். ஸோ அந்த எம்பிபிஎஸ்க்கு நீங்கள் இந்தியாவில் படிக்கணும் இல்லை அப்ராடில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீட் மார்க்ஸ் தான் அவசியம். ஸோ +2 மார்க்ஸில் உங்களுக்கு ஒரு 60% எலிஜிபிலிட்டின்றது தேவை. அதை தாண்டி உங்களுக்கு அட்மிஷன் நீட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. அதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 10 lakhs 10.5 lakhsலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் 25 lakhs 30 lakhs வரைக்கும் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கவர்மெண்ட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5,000லேருந்து 45,000 வரைக்குமான காலேஜஸ் இருக்குது. அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் 3 lakhsலேருந்து 9 lakhs வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. இதுக்கு கன்சர்ன் ஸ்டேட்டினுடைய மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு வேலிட் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடிய நீட் ஸ்கோர் உங்களுக்கு தேவை. எவ்வளோ கட் ஆஃப் அந்த இயர்னுடைய கட் ஆஃபை நீங்கள் மீட் பண்ணும்போது உங்களுக்கான சீட் கிடைக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிடிஎஸ். நிறைய பேர் எம்பிபிஎஸ் கிடைக்காதவங்க அடுத்ததாக சூஸ் பண்ணுறது டென்டல். அதுக்கும் நீட் மார்க்ஸ்ன்றது ரொம்ப அவசியம். நீட் மார்க்ஸின் அடிப்படையில் தான் அட்மிஷன் நடக்கும். அதை தாண்டி வேறு எங்கேயுமே நடக்காது. ஸோ இதுக்கு ப்ரிடாமினெண்ட்லாக அப்ராட் போக மாட்டாங்க. எம்பிபிஎஸ்க்கு அப்ராடுக்கு போனாலும் பிடிஎஸ்க்கு நிறைய பேர் அப்ராட் போகிறதில்ல. ஸோ பிடிஎஸ் மோஸ்ட்லி இந்தியன் காலேஜஸில் இருக்குது. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 lakhs இருக்கும். இல்லை ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபீஸ் ஒரு 8 to 10 lakhs இருக்கும். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. என்னால் எம்பிபிஎஸும் பண்ண முடியாது சார், என்னால் பிடிஎஸும் எனக்கு செட் ஆகலை, எனக்கு வேண்டான்னு தோணுது, எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு பொசிஷன் வேணும், அட் த சேம் டைம் என்னால் பெரிய காஸ்ட் இன்கர் பண்ண முடியாது, ஃபீஸாக கட்ட முடியாது அப்படின்னா ஒரு நல்ல காலேஜில் நீங்கள் ஃபிசியோதெரப்பி படிக்கலாம். ஃபிசியோதெரப்பி படிச்சுட்டு நீங்கள் பிஜி ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அதாவது ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்லேருந்து, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பிலேருந்து, ஜீரியாட்ரிக் ஃபிசியோதெரப்பிலேருந்து நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி. இதில் ஆண்ட்ரப்ரனோரியல் ஆஸ்பெக்டும் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் ஒரு ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுமா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே மட்டும்தான் நான் ஒர்க் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு ஹாஸ்பிட்டல் கீழேயும் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா நீங்களே ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸும் செட் பண்ணலாம். பட் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற துறைகளை காட்டிலும் ஃபிசியோதெரப்பியில் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் குறைவு. உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டர்னும் போட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் 4 வருஷம் கோர்ஸ் ஒர்க்காக மாற்றிருக்காங்க, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். அடுத்ததாக மக்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி. இதில் 3 கோர்ஸ் இருக்குது. டிப்ளமா இன் ஃபார்மசி, பேச்சுலர்ஸ் இன் ஃபார்மசி ஆர் ஃபார்ம் டி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. ஃபார்ம் டின்றது டாக்டரேட் இன் ஃபார்மசின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டரேட் இன் ஃபார்மசி 6 வருஷம் கோர்ஸு. ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ். ஒரு ட்ரக் டிஸ்கவரிக்கோ, ட்ரக் டெஸ்டிங்க்கோ, இல்லை ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸில் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எனக்கு கெமிஸ்ட்ரி நாலேஜ் நல்லா இருக்குது, அதில் ஈடுபாடு நிறைய இருக்குது, எனக்கு டைரெக்டாக நான் பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, பட் அந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே நான் இருந்தால் எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு ஃபார்ம் டி வில் பி அ கிரேட்டர் கோர்ஸ். ஒருவேளை எனக்கு ஃபார்ம் டி போக முடியல, அந்த 6 year கோர்ஸ் போக முடியல அப்படின்னா பி ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் மாஸ்டர்ஸும் பண்ணலாம். ஃபார்மசிக்கு நீட் மார்க்ஸ் தேவையில்லை. உங்களோட +2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி நிறைய யூனிவர்சிட்டிஸ் அட்மிஷன் தராங்க. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் பார்க்குறீங்களோ அதற்கேற்ற மாதிரி அந்த அட்மிஷன் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது முக்கியம். அடுத்ததாக பிள்ளைங்க அதிகமாக சூஸ் பண்ணுறது அலைட் ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வருஷம் கோர்ஸ் ஒர்க், 1 வருஷம் இன்டர்ன்ஷிப். இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி இருக்குது, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி இருக்குது, ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட் இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15-20 கோர்சஸ் கிட்ட ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குது. ஏன் நான் இதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இதில் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, மேலை நாடுகளில் நீங்கள் டைரெக்டாக போய் ஒரு டாக்டரை பார்த்துட முடியாது. ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டண்ட்டை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி ஒரு 2 மெடிக்கல் ஸ்டாஃபை பார்த்துட்டு தான் நீங்கள் டாக்டரே மீட் பண்ண முடியும். அப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டிமாண்டில், அதாவது நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பட் அதுக்கான டாக்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் இந்த அலைட் ஹெல்த் ஸ்டாஃப், அதாவது அலைட் ஹெல்த் மெடிக்கல் ப்ரொஃபஷ்னலுக்கான ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரை பார்த்துக்கிறதுலேருந்து, அங்கே தேவையான எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அங்கே டாக்டர்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது, சர்ஜன்ஸ்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்றத ஆரம்பித்து ஒரு ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் சொல்லி மெடிக்கல் லேப் டெக்னாலஜிலேருந்து பயோமெடிக்கல் சயின்சஸ்ன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான டெக்னிக்கலாக, அதாவது அந்த டாக்டர்னுடைய அந்த ப்ரொசீஜரை, அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ப்ரொஃபஷன் தான் அலைட் ஹெல்த் மெடிக்கல் ப்ரொஃபஷன். இதில் கோயிங் ஃபார்வர்ட் ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது.
ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு கார்டியாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் பர்ஃபியூஷன் டெக்னாலஜின்ற கோர்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு லேப் சைடில் வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ற கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்ஸை வந்து நீங்கள் ப்ராப்பராக சூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரு நல்ல காலேஜில் இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான பிளேஸ்மெண்ட்டோ இல்லை குறிப்பாக மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது வேலை வாய்ப்புன்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி இருக்குது. எனக்கு மேக்ஸ் இருக்குல்ல, நான் ஏன் இன்ஜினியரிங் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இது 3 தான் இன்ஜினியரிங்கான கோர். ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் பயோ இன்ஜினியரிங் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பயாலஜியோ இல்லை பாட்னி ஜுவாலஜின்றது முக்கியம். ஸோ இந்த கோர்ஸ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா, ஒன்று பியூர் சயின்ஸ் எடுத்த பிள்ளைங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இல்லைனா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அண்ட் பயாலஜி. ஒருவேளை நீங்கள் பயோ இன்ஜினியரிங்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீனான இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு அந்த கோர்ஸ்க்குள்ளே போகாதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு ரிசர்ச் சைடு இன்னும் கொஞ்சம் அடுத்து பிஜி படிக்கிறதுக்கோ ஒரு பிஹெச்டி படிக்கிறதுக்கோ ரிசர்ச் சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது உங்களோட ஸ்கோப் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். சில வருடங்களில் ரொம்ப பூமாகக்கூடிய இல்லை இப்போயே வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய கோர்சஸ் ஒன்று ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பிள்ளைகளுக்கு வந்து பேச்சுத்திறன் குறைபாடு இருக்கும், இல்லை செவித்திறன் குறைபாடு இருக்கும். அண்ட் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இல்லை ஈவன் பெரிய பெரிய சிங்கர்ஸ் இருக்கிறாங்க, மியூசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஸ்பீச் தெரப்பீஸ் கொடுக்கறதுக்கு, அந்த ஸ்பீச் அசஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரியான காரியங்கள் வந்து இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு வந்து நான் டாக்டர் மாதிரி இருக்கணும், நான் வந்து டைரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நான் இன்வால்வ் ஆகணும், ஹேண்ட்ஸ் ஆன் நான் அந்த அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேஷனாக இருக்கும் அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். இது ஏதோ ஒரு காலேஜுக்கு போகாமல் குறிப்பாக இந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு அந்த பர்டிகுலர் காலேஜில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்குதா, அவங்க எவ்வளோ ஹாஸ்பிட்டலோட டைஅப்பில் இருக்கிறாங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட இன்டர்ன்ஷிப்ஸ் கொடுக்குறாங்களா, இல்லை அந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு இப்போ நான் சொல்ல மாதிரி இந்த ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கு எவ்வளோ கேஸ் லோடு அங்கே வருது அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஜராக இருக்கும். ஸோ இதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். குறித்து வச்சுக்கோங்க, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே எப்படி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி சொன்னோம், அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பின்றதும் ரொம்ப ரிவார்டிங்கான கோர்ஸுங்க. ஏன்னா ப்ரிடாமினென்ட்லி நீங்கள் ஒர்க் பண்ணுறது ஸ்பெஷல் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணுவீங்க, அவங்களுக்கான தெரப்பிஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இதுலேயும் நான் ஃபார்மசிக்கு சொன்ன மாதிரியோ இல்லை நான் வந்து ஃபிசியோதெரப்பிக்கு சொன்ன மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனோரியல் ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒருவேளை எனக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கீழே தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்களே தனியாக ஒரு செட்டப் வைக்கலாம், ஒரு தெரப்பி சென்டர் வைக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஹோம் பேஸ்ட் தெரப்பீஸ் கொடுக்கலாம், அந்த பிள்ளைங்களோட வீட்டுக்கு போய் நீங்கள் வந்து அவங்களுக்கு தெரப்பீஸ் கொடுக்கலாம். இதில் ஸ்கோப் ரொம்ப வைடண்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நிறைய தேவைகளும் இருக்குது. ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நிறைய பேர் தேவையும் படுறாங்க. குறிப்பாக இது வந்து நிப்மெட்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டியூட், நேஷ்னல் இன்ஸ்டியூட்லேயும் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய, அதாவது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் படிச்சிங்கன்னா இதற்கான எக்ஸ்போஷரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் மெடிக்கல் ஆப்ஷன் நிறைய பேர் நம்ம அவாய்ட் பண்ணுறது இல்லை நம்ம பெருசாக பார்க்காதது அப்படின்னா வெட்னரிங்க. சார் வெட்னரி காலேஜ் படிச்சுட்டு பையன் என்ன பண்ண போகிறான், கவர்மெண்ட் ஜாப் மட்டும்தான் பண்ணணுமா அப்படிங்கிறது நிறைய பேருனுடைய எண்ணங்களாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு வெட்னரி டாக்டராக இருந்தால் வெறும்னே உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கோப் மட்டும் இல்லைங்க, நிறைய பெட் கிளினிக்ஸ், இன்றைக்கி நிறைய பெட் கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ பெட் கிளினிக்ஸ் வைக்கலாம். அதை தாண்டி லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட், நிறைய டெய்ரி இண்டஸ்ட்ரியில் இல்லை ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில், லார்ஜ் ஸ்கேல் அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரீஸில் கண்டிப்பாக இவங்களுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான ஸ்கோப்பும் நிறைய இருக்குது. இதற்கான இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதை தாண்டி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அவுட் ஆஃப் த ஸ்டேட் போய் ட்ராவல் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு நீட் கண்டிப்பாக அவசியமாக இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் எழுதாதவங்களுக்கு வெட்னரி காலேஜில் ஒரு அட்மிஷன்றது கிடைக்காது. நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், அதாவது ஆயுர்வேதா, சித்தா, யுனானி மாதிரியான ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து அதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிவார்டிங்கான கோர்ஸாக இருக்கும். ஆனால் யாரெல்லாம் இதுக்கு போகலாம், கண்டிப்பாக நீட் அவசியம். நீட்டின் அடிப்படையில் இந்த பர்டிகுலர் கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன்ஸ் நடக்குது கவர்மெண்ட் காலேஜஸில். அண்ட் நீங்கள் வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் இருந்தால் நான் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பட் எனக்கு வந்து எம்பிபிஎஸ்க்கோ இல்லை அப்ராட் போகிறதுக்கோ எனக்கு வந்து விருப்பம் இல்லை, இல்லை ஒரு பிடிஎஸ் படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதே நேரத்தில் நான் அலைட் மெடிக்கல் ப்ரொஃபஷனாகவும் ஆக விருப்பம் இல்லை, நான் டாக்டராக தான் ஆவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குன்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணலாம். 2 இன்னும் சிறப்பான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனரியல் மைண்ட் செட், அதாவது நம்ம ஒரு பிஸ்னஸ் மைண்ட் செட்டும் நமக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து இன்னும் அதிகமாக நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா
இன்றைக்கி நிறைய வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்க்கலாம், நிறைய சித்தா டாக்டர்ஸ் பார்க்கலாம். தன்னை மார்க்கெட் பண்ணிக்கிறவங்களுக்கு அதிகமான சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஜென்ரலாக நான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து இந்த ஆயுர்வேதாக்கோ சித்தாக்கோ போகாதனால அங்கே க்ரௌட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களை பெட்டராக மார்க்கெட் பண்ண தெரிஞ்சது, நீங்கள் பெட்டரான சர்வீஸ் கொடுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. அடுத்தது ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், இல்லை ஆக்வாகல்ச்சராக இருக்கலாம், ஓஷனோகிராஃபியாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆஃப் ஃபீல்டான, அதாவது நிறைய பேர் சூஸ் பண்ணாத ரொம்ப யூனிக்கான கோர்சஸ் நிறைய இருக்குது. ஏன் இதில் போனால் எனக்கு என்ன ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் கம்பெனிஸில், ஒரு பெரிய செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸில், இல்லை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது ப்ரொடக்ஷன் பேஸ்ட் கம்பெனிஸில், டெய்ரி கம்பெனிஸில் வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லாயிருக்கும். பட் இதில் நீங்கள் போகிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எப்போவுமே ஒரு கோர் ஃபீல்டு, ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஃபீல்டுக்கு போகிறோம், இல்லை வந்து ரொம்ப யூனிக்கான இண்டஸ்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா, சும்மா ஏனோ தானோ நானும் போனேன், எனக்கு வேறு கோர்ஸ் கிடைக்கல, நான் இங்கே படிக்க போனேன் அப்படின்னா உங்களால் அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியாது. பட் ஒரு ஃபோக்கஸ்டோடு நான் இங்கே போய் இந்த கோர்ஸ் பண்ண போகிறேன், இது முடிச்சதுக்கப்புறம் ஒரு வேளை பிஜி எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க போகுது, இல்லை இந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸில் எனக்கு இருக்க போகுது, நான் அதற்கான ஒர்க் பண்ண போகிறேன்ற ப்ராப்பர் பிளானோடு நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்சஸில் கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உறுதியாக இருக்கும். அதுக்கான ஸ்கோப்பும் ரொம்ப பெட்டராக இருக்கும். இவ்வளோ நேரம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம். இது மாதிரியான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மற்ற குரூப் எடுத்தவங்களோ இருக்கலாம், ஓகே, இதே குரூப் எடுத்தவங்களா இருக்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கெரியர் பற்றின இன்ஃபர்மேஷனுக்கு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள்.